நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டோடும் தமிழ் கலாச்சாரத்தோடும் தமிழருடைய அடையாளங்களில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்களை ஆளுநர் ரவி அவர்களும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் தொட்டிருக்காங்க. இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன் இவங்க இப்படி பேசுகிறாங்க? உண்மையிலேயே இவர்களுடைய நோக்கம் என்ன? இவர்கள் சொல்வதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களது த ஒயிட் நோட்டீஸ். நண்பர்களே, திருவள்ளுவர் தினத்தன்று ஆளுநர் ரவி அவர்கள் காவி நிறத்தோடு அடையாளமிடப்பட்ட ஒரு திருவள்ளுவர் படத்திற்கு மாலை அணிவித்து திருவள்ளுவரை குறித்து சில விஷயங்களை பேசுகிறார். அவர் பேசிய வார்த்தைகளே திருவள்ளுவரை குறித்தும் திருக்குறளை குறித்தும் ஆளுநர் ரவிக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை அப்பட்டமாக நமக்கு காட்டுகிறது. என்ன சொல்கிறாருன்னா, திருவள்ளுவர் மிகச்சிறந்த ஒரு சனாதன துறவி அப்படிங்கிறார். அடிப்படையில் நாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். சனாதனம் என்பது பிறப்பால் உயர்வு தாழ்வு ஜாதிகளால் கட்டமைக்கப்பட்டது. திருவள்ளுவருடைய ஒரே ஒரு குறள் போதும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இந்த குறளுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, பிறப்பால் உயர்வு தாழ்வு கிடையாது, ஒருவர் செய்யும் காரியங்களால் மட்டுமே ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இதுதான் விளக்கம். ஆகவே சனாதனத்திற்கும் திருவள்ளுவருக்கும் மிகப்பெரிய தூரம் என்பதை நிரூபிக்க இந்த ஒரு குறள் மட்டுமே போதும். அடுத்தது, திருக்குறள் என்பது மனித அறம் சார்ந்தது. அதில் எந்த விதமான மத அடையாளங்களுமே கிடையாது. 1330 குறள்களுமே மனிதனுக்கு அறத்தை போதிக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றதே ஒழிய மத அடையாளங்களை அந்த திருக்குறள் எங்கேயுமே சொல்லவில்லை. திருவள்ளுவரும் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. இப்படித்தான் இருப்பார்னு ஒரு யூகத்தில் தான் அவங்க பண்ணியிருக்காங்களே ஒழிய திருவள்ளுவருக்கு இப்படித்தான் இருந்தார், காவி உடை உடுத்தினார் என்பதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. இதுவெல்லாம் நமக்கு தெரியும். ஏன் இந்த விஷயத்தை இவங்க தொடராங்க அப்படின்னா, அடுத்ததாக இந்த விஷயத்துக்கு அடுத்தது இன்னொன்று பார்த்துடலாம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜல்லிக்கட்டு சனாதனத்துடைய நீட்சி அப்படிங்கிறாங்க. இப்போது ஜல்லிக்கட்டுக்கு தடை செய்து கொண்டிருந்த மத்திய அரசு ஜல்லிக்கட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறி அது இன்று மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது, தமிழர்களால் போற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஜல்லிக்கட்டு சனாதனத்துடைய நீட்சின்னு சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். இதில் நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, ஒருவேளை ஜல்லிக்கட்டு சனாதன தர்மத்திலிருந்து பிறந்திருக்கக்கூடியதாக இருந்திருந்தால் நிச்சயமாக சில கோட்பாடுகள் இருந்திருக்கும். இது சாதாரணமாகவே நாம் யோசித்து தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, யார் மாட்டை பிடிக்க வேண்டும், யார் மாட்டை கயிறு கட்டி இழுக்க வேண்டும், மாட்டை யார் வளர்க்க வேண்டும், மாட்டோடு யார் மோத வேண்டும், இதெல்லாம் இருந்திருக்கும். எந்த ஜாதிக்காரன் மாட்டை பிடிக்கணும், எந்த ஜாதிக்காரனுடைய மாட்டை தான் பிடிக்கணும், எந்த ஜாதிக்காரன் மாட்டை கவுறு கட்டி எடுத்துகிட்டு வரணுங்கிறதெல்லாம் நிச்சயமாக சனாதனத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? இப்போது இல்லை. அனைத்து ஜாதியினரும் அந்த மாட்டை பிடிக்கிறாங்க. ஆகவே இதுக்கும் சனாதனத்துக்கும் வெகு தூரங்கிறது இதன் மூலமாகவும் உறுதி செய்யப்படுகின்றது. சரி, இப்போ ஏன் இந்த இரண்டு விஷயங்களை இவங்க தொடராங்க? சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் காசி தமிழ் சங்கமம் தமிழ்ன்ட்டு உள்ளே வர்றாங்க. என்னென்னா, இவங்க பிஜேபி பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு யுக்தியை வச்சுருக்காங்க. வட மாநிலங்களில் கல்வி அறிவு குறைவாக இருக்கிறதுனால மதக்கலவரங்களை ஏற்படுத்தி அங்கே ஈஸியாக ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டுடுறாங்க. தமிழ்நாடு, கேரளா இந்த பக்கமெல்லாம் மதக்கலவரங்களை அவங்களால எளிதாக ஏற்படுத்த முடியவில்லை. அவங்க ஒற்றுமையாக இருப்பதற்கு என்ன காரணம்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தமிழர் பண்பாடு, திராவிடம் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே அவங்க ஊறி போயிருக்காங்க. அப்போ இதை உடைக்கணும் அப்படிங்கும் பொழுது அதுக்குள்ளே யார் யாரெல்லாம் வர்றாங்கன்னு பார்க்கும் பொழுது பெரியாரிய சிந்தனை வருது, தமிழர்களுடைய கலாச்சாரம் வருது. இதையெல்லாம் நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால் அங்கே ஒற்றுமையை சீர்குலைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் திருவள்ளுவரை கையில் எடுத்திருக்காங்க. ஏன்னா திருவள்ளுவர் தமிழகத்துடைய அடையாளமாக இருக்கார். அவர் உலகத்திற்கு ஒரு பொதுமறை தந்த பொது மனிதராக இருந்தால் கூட தமிழகத்துடைய அடையாளமாக இருக்கின்றார். ஆகவே இவங்க என்னென்னா
தமிழ்நாட்டுக்குன்னு அடையாளம் இருக்கக்கூடாது. அது இருந்தால் நமக்கு ஆபத்து. அதாவது சனாதனத்தை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கும்பலுக்கு ஆபத்து. ஆகவே தமிழர்களுடைய அடையாளங்களை நாம் அழிச்சா தான் நம்மளால் தமிழ்நாட்டில் வளர முடியும். ஆகவே தமிழர்களுடைய அடையாளங்கள்னு பார்க்கும்பொழுது லைனாக வருது. கீழடி, அதுக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது திருவள்ளுவர் இப்போ கையில் எடுத்திருக்காங்க. அவரை இந்து மத சனாதன துறவியாக காட்டும் பொழுது தமிழர் அப்படிங்கிற அடையாளத்தை அவங்க இழக்க வைக்கும் பொழுது அவரை கொண்டு போயிடுவாங்க. நாளைக்கு பிற்காலத்தில் திருக்குறள் என்பது சமஸ்கிருதத்தில் தான் எழுதப்பட்டது, பின்பு தான் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு அவங்க சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இதே போன்று தான் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டை குறித்து அவர்கள் எந்த விதமான கவலையுமே இல்லாமல் தான் இருந்தாங்க. ஆனால் ஜல்லிக்கட்டு தடையின் போது இங்கே ஒரு கூட்டம் நடந்துச்சு. மிகப்பெரிய கூட்டமாகவும் திரளாகவும் கூடி மக்கள் போராடும் பொழுது தான் ஜல்லிக்கட்டுடைய முக்கியத்துவத்தை அவங்க உணர்ந்தாங்க. ஸோ அவங்க மக்கள் இப்போ எந்தெந்த விஷயங்களில் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்காங்க, தமிழர்களுடைய அடையாளமாக அங்கே என்ன இருக்குது, அதை நாம் கையில் எடுத்துக்கிட்டு நாம் இன்க்ளூசிவ் இந்துத்துவா அப்படிங்கிற பாலிசிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா தமிழ் கலாச்சாரம் திராவிடம் அப்படிங்கிறத நாம் ஒழிச்சு கட்டிடலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணம். அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை இப்போ கையில் எடுத்து அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது எடுபடாது. ஆகவே நாம் மிகுந்த எச்சரிக்கையோடும் ஒற்றுமை உணர்வோடும் எந்த சூழ்நிலையிலும் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாத நிலையிலும் இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.